everyone, welcome back to my channel. So இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், ஸ்கின் லைட் அண்ட் ஸ்கின் ஷைன் பற்றி தான். ஸோ இதை நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 years கிட்ட நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்காக இந்த க்ரீம்ஸ் எல்லாமே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு க்ரீம். ஸோ நார்மலாக நம்மளால் எல்லா ஒரு பியூட்டி க்ரீம் மாதிரி பான்ஸ் ஒயிட் பியூட்டியாக இருக்கட்டும், ஆரல்ஸ் ஒரு சீரமாக இருக்கட்டும், அதெல்லாம் வாங்கி நம்ம எப்படி ஸ்கின்ல யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணுற க்ரீம் இது கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு மெடிசன். ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது நம்மளோட ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர நம்மளாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் யூஸ் பண்ணும்போது இதை பற்றி பெரிய அவேர்னஸ் எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ நான் பாட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு க்ரீம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ ஸ்கின்ல இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனோன்னா நம்மளோட ஸ்கின் டைப்பை பார்த்துட்டு நமக்கு அது சூட் ஆகுமா இல்லையா அப்படின்றதுக்காண்டி அவங்க செக் பண்ணிட்டு தான் அந்த க்ரீம் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்கின் இஷ்யூக்கு போகிற எல்லாருக்குமே ஸ்கின் லைட் ஸ்கின் ஷைன் தான் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஸ்கின்னை செக் பண்ணிட்டு கொடுக்கறனால இந்த க்ரீம் எல்லாமே எல்லாருக்குமே சூட் ஆகிற க்ரீம் கிடையாது. அண்ட் இது ஒரு பியூட்டி க்ரீமும் கிடையாது. க்ரீமை ஏன் நம்ம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க நமக்கு சொல்லிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு மெடிசனை எடுத்துப்போம். பட் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்மளாக யூஸ் பண்ணுறப்போ இதை எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது, எப்போ கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த வேலாம் தெரியாதப்போ நம்ம ஸ்கின் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு இது நம்ம கொண்டு போகும்போது ஸ்கின் செம்மையாக டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்டே இது ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறது. இந்த க்ரீமை உங்களால் ஃபார்மசியில் போய் ஈஸியாக வாங்கிக்கிட முடியும். அரௌண்ட் 200 rupeesக்குள்ளே தான் வரும். ஒரு 180 ஸ்கின் லைட் க்ரீம் இருக்கும், ஒரு 120 rupees கிட்ட ஸ்கின் ஷைன் க்ரீம் இருக்கும். கொஞ்சம் வேரி ஆகும் ப்ரைஸ், பட் ரெண்டுமே அண்டர் ₹200 தான் இருக்கும். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு இந்த க்ரீம் வேணும்னு கேட்டாலே ஈஸியாக கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இது இந்த மெடிசனுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெராய்ட் க்ரீம் என்ன வாங்கினாலும் சரி ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கவே மாட்டாங்க, அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் 9th standard படிக்கும் போதுலேருந்து இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணேன். 9th and 10th 2 years நான் கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் லாக்டவுன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஃபார்மசியில் ஈஸியாக கிடைக்கு அப்படின்றனால நான் ஃபார்மசியில் தான் வாங்கினேன். அரௌண்ட் ₹180 கிட்ட வந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது ஸ்கின் லைட் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை பற்றி எனக்கு யூடியூப்பில் நிறைய நான் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ரொம்ப வைரலாக போகிறதுனா ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்ற ஒரு நேம் தான். இப்போ பெருசாக அவ்வளோவா யாரும் அதை பற்றி பேசுகிறது கிடையாது. பட் இப்போ அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. பட் அந்த டைமில் எதுவுமே கிடையாது. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஸ்கின் ஒயிட்னிங் பற்றி. ஸோ அப்படி நான் பார்த்து பிக் பண்ணது தான் இந்த ஒரு ஸ்கின் லைட் க்ரீம். ஸோ நாமளாக ஃபார்மசியில் கேட்டேன், எனக்கும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ நான் டெய்லி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1 வீக்குக்கு என்னோடய ஸ்கின்ல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நான் பார்க்கவே இல்லை. ஒரு 1 வீக் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா என் ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு, தோல் உறிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது நான் கலர் ஆகிற ஆர்வத்தில் இருந்தனால நான் அதை பற்றி பெருசாக எதுவும் கேர் பண்ணிக்கலாம். ஆல்சோ அப்போ பெருசாக எனக்கு அதை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாதுன்றனால நான் நார்மலாக யூஸ் பண்ண தான் செய்தேன். டெய்லி இவ்வளோ கிட்ட ஒரு 1 inchக்கு ஒரு பேஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து தான் என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ 2 week 2nd week என் ஸ்கின் எல்லாமே பீல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. 3rd week என்னாச்சு அப்படின்னா என் ஸ்கின்ல உள்ள இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸில் மட்டும் என் ஸ்கின் ஒரு ஷேட் அதிகமான மாதிரி லைட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் ஆஃபீஸாக சொல்லுவாங்கல்ல, ஏன் ஸ்கின் இப்படி இருக்குது, நான் தேமல்னு சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒயிட்டாக ஸ்கின்னை விட கொஞ்சம் அதிகமான ஷேடில் இருக்கும். ஸோ தேமல் மாதிரி ஏதோ வந்திருக்கு. நான் அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நான் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஒரு 1 month கழிச்சு, கரெக்டாக ஒரு 4 weeks கழிச்சு என் ஸ்கின்ல பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. லைக் இதுவா நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்கின் அப்படியே ஃபுல்லாக டேன் எல்லாம் போயிட்டு நிஜமாவே ஒரு ஒயிட் கலர்லேயே நான் ஆகிட்டேன். ஸோ நார்மலாக ஒயிட்டாக இருக்கவங்களுடைய பயங்கர ஒயிட்னா ஃபேர் அப்படின்றது கிடையாது, நிஜமாவே ஒரு ஒயிட் ஸ்கின்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி என்னோட ஸ்கின் அப்படியே மாறிட்டு. டெய்லி இந்த க்ரீமை நான் நைட் டைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டெய்லி நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் நான் அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு மாய்ஸ்சரைசர் போடணும், சன்ஸ்க்ரீன் போடணும், அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு க்ரீம்
க்ரீம் தான், இது மட்டும் போட்டு போயிடுவேன். ஆப்வியஸாக நான் செம்ம ஃபேர் ஆனனால ஈவன் எனக்கு ஃபவுண்டேஷன் கூட அப்போ தேவைப்படலை. ஸோ பவுடர் கூட போட மாட்டேன், ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா என் ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு அந்த ஃபேர்னஸ் தான் அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸ்கின் இப்படி ஆகுது அப்படின்றதுக்கு நான் போகவே இல்லை. சரி ஓகேன்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்கின் ஒயிட்டனிங் எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே போச்சு. ரொம்ப 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 ஒயிட் ஆகிட்டே போய்கிட்டே இருந்தேன். ஸோ என்னடா அது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கே. நான் ஸ்கின்னா ஃபேஸ் மட்டும் தான் போடுவேன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு நெக் எல்லாமே கருப்பாக இருக்கும். அண்ட் தென் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா எப்பயுமே இந்த லிப் ஏரியா மட்டும் அந்த க்ரீம் போடுறவங்கள வந்து கண்டிப்பாக தனியாக தெரிவாங்க. நார்மல் ஃபேர்னஸ் க்ரீமுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லிப்ஸ் ஏரியாவில் மட்டும் எனக்கு அப்படியே டார்க்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் அது எனக்கு 180 rupees வந்துச்சு. அதுவே எனக்கு 9 ஸ்டாண்டில் அதிகமாக இருந்துச்சு. மாதம் 180 rupees கொடுக்குற அளவுக்கு நமக்கு சரி வரதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கின் ஷைனுக்கு மாறிட்டேன். ஸோ ஸ்கின் ஷைன் வந்து அப்போ அரௌண்ட் லைக் ஒரு 120 rupees கிட்ட இருந்துச்சு. ஸோ அதே ஃபார்மசியில் தான் நான் கேட்டேன், இதுக்கு சிமிலராக வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்கும்போது ஸ்கின் ஷைன் இருக்குது, இது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கின் லைட் க்ரீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கின் அப்படியே ஒயிட் ஆக்கும். பட் ஸ்கின் ஷைன் அப்படியே அதுக்கு ஆப்போசிட், ஒரு மாதிரி அந்த எல்லோயிஷ் டோன் வார்ம் டோன் இருக்குல்ல, அது மாதிரி மஞ்சள் பூசின அப்படி இருக்கும் நல்லா ஃபேர் ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும். ஸோ அதில் வச்சு நான் ஸ்கின் லைட் யூஸ் பண்ணி ஃபேர் ஆகிட்டு ஸ்கின் ஷைன் வச்சு நான் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தேன். ஒரு 1 year வரைக்குமே எனக்கு இப்படியே போயிடுச்சு. ஸோ 1 yearக்கு அப்புறம் என் ஸ்கின்ல அப்போ தான் நான் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே தெரிய ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் ஊதின மாதிரி எனக்கு ஆச்சு. நார்மலாக இருக்கிற ஸ்கின், நான் கொஞ்சம் சப்பியாக இருக்குனால ஆப்வியஸாக ஸ்கின் கொஞ்சம் எனக்கு அப்படி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு நல்லா இந்த கண் ஏரியாவில் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி காலை எஞ்சோன்னு எப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்பயுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் இந்த க்ரீமால் தான் இருக்குமோ அப்படின்றது எனக்கு அப்போ தோணலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். அண்ட் தென் அப்போவே என்ன நிறைய பேர் வார்ன் பண்ணாங்க, இந்த க்ரீம் யூஸ் பண்ணாத, கண்டிப்பாக இது நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்றது. பட் எனக்கு ஒரு மாதிரி என்னோடய ஒயிட்டாக ஸ்கின் வச்சே நான் வெளியே போயிட்டு எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் நான் கருப்பாகி வெளியே போகணுமா அப்படின்றதே எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பயந்தே நான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்தேன். இவ்வளோ நாள் இப்படியே வச்சு நம்ம பண்ணிவிட்டு இப்போ நம்ம கருப்பாக போனால் எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பயத்துலேயே நான் அதை விடக்கூடாது, சரி போகிற வரைக்கும் போட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொண்டு போயிட்டேன். இந்த க்ரீம் இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு எப்போ வந்தேன் அப்படின்னா நான் அப்போ யூஸ் பண்ணும்போது 10th தான் படித்தேன். பட் என்னை பார்க்குறதுக்கு ஒரு ஒர்க்கிங் உமன் மாதிரி இருக்கும். ஒரு 20+ பார்க்க எப்படி இருப்பாங்க, ஒரு 25 அந்த மாதிரி என்னை பார்க்க தெரியும். நிறைய பேர் நீ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு ஓகே ஸ்கின் நிறைய ரிங்கிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏஜ்டாக காமிக்கிறதுக்கு ரீசன் அதுதான். கண் எல்லாமே எனக்கு உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ரொம்ப ரிங்கிள்ஸ் வர எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் சரி ஓகே இதுக்கு மேலே இது செட் ஆகாதோ அப்படின்றத ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா என் ஸ்கின் பயங்கரமாக இரிட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் எங்கேயாவது சன்லைட்டில் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்கின் அப்படியே எனக்கு ரெட் கலரில் ஆயிரும். என்னால் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது சன்னுக்கு நேராக. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக போவாங்க, பட் எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்கின்னை நான் என்ன பண்ணுவேன்னா வெளியே போகும்போது அந்த கண்ணு விட்டு தெரியுற மாதிரி போட்டுவாங்க, அந்த மாதிரி ஷால் வச்சு ஃபுல்லாக கட்டிட்டு தான் நான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஈஸியாக என்னோட ஸ்கின்னை நான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. சன்னுக்கு முன்னாடி போனாலே அவ்வளோதான், எனக்கு அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக ஆக ஆரம்பிச்சோம். ஸோ செகண்ட் இது ஒரு இஷ்யூ வந்துச்சு. தேர்ட் என்னாச்சு அப்படின்னா என் ஐஸ் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப 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 சென்சிட்டிவாக மாற ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது எனக்கு எப்படி இப்போ ஆனியன் வந்து எங்கேயோ கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் பெட்ரூமில் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், கிச்சனில் எங்கேயோ தள்ளி தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு இங்கே அப்படியே கண் இரிட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இரிட்டேஷன் நார்மலாக கண்ணீர் வரும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு 10 to 20 minutes வரைக்கும் என் கண்ணை எனக்கு ஓப்பன் பண்ணவே முடியாது. அவ்வளோ இரிட்டேட் ஆகி டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக கண் எறிகிறதானா அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோதுக்கு கண் எறிகிற ஒரு இருக்காது. ஒரு 20 minutes தொடர்ந்து அப்படியே கண் அவ்வளோ எரியும். ஆல்சோ என்னால் வண்டி ஓட்டும் போது ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்ட முடியாது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் என் ஸ்கின்ல ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓகே இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கே நான் வர ஆரம்பித்தேன். ஆல்சோ இது ஒரு 2 years கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இது யூஸ் பண்ணவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணீங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு இதில் ரீட் பண்ணேன், இந்த மாதிரி இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வரதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும்
ஒருவேளை அதெல்லாம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துட்டு சரி ஸ்டாப் பண்ணிடலாமே நினச்சேன். என்னால் எப்படி நான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவேன், இவ்வளோ நாள் ஃபேராக இருந்துட்டு எப்படி கருப்பாக போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 10th படிக்கும் போது நடந்துச்சு. சரி என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு அப்போ தான் எனக்கு லாக்டவுன் போட்டாங்க. ஸோ லாக்டவுன் வந்தப்போ என்னாச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே போய் மெடிசன் வாங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக போலீஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே போய்ட்டு எனக்கு என் ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஸோ எனக்கு வாங்குறதுக்கான இதே இல்லாமல் போச்சு, எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ தான் யோசித்தேன், சரி ஓகே இதுவே கரெக்டான சான்ஸாக இருக்குது, நம்ம இப்போவே இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் காலியாச்சு. சரி ஓகேன்னு ஸ்டாப் பண்ணேன். ஒரு 1 வீக் ஓகேவா இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ், ஒரு 3rd வீக்ஸ்க்கு அப்புறம் என் ஸ்கின் வந்து என்னோட நார்மல் டஸ்கி ஸ்கின் டோனுக்கே வரதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் பெருசால நான் எதுவும் ஒரு நாள் விட்டு விட்டு அப்படிலாம் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாலாம் குறைக்கவே இல்லை, ஒரேடியாக நிப்பாட்டிட்டேன். அதை பற்றியுமே எனக்கு பெருசாக எந்த அவேர்னஸும் கிடையாதுனால ஒரு போடுறத கரெக்டாக க்ரீம் காலியாச்சு. அன்னையிலேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன், எதுவுமே போடவே இல்லை. ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு என் ஸ்கின் அப்படியே என் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஒரு பெஸ்ட் விஷயம் உருப்படியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லி ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி என்னோட ஸ்கின்ல கண்டிப்பாக இருக்கும். லெமன் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் ஆலோவேரா ஜூஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கின்ல டொமேட்டோவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு முல்தானி மட்டி ஏதோ ஒன்று என் ஸ்கின்ல டெய்லி நான் அப்ளை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பேன். அது எதுவுமே பண்ணாமல் ஸ்கின்னை விட மாட்டேன். ஸோ நான் அப்படி என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே இதெல்லாம் பண்ணால் அந்த ஃபேர்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. நான் பண்ண அந்த நல்ல விஷயத்தால் என்ன ஆச்சுன்னா, சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு எதுவுமே வரவே இல்லை ஸ்கின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம். மோஸ்ட்லி இதை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் வர பயமே சைட் எஃபெக்ட்ஸ் தான். பட் எனக்கு அது பெருசாக நான் கரெக்டாக ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு போனதால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு வரவே இல்லை. ஸ்கின் அப்படியே இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு காட்ஸ் கிரேஸாக சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு அடுத்து என்னை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு இந்த இடம் சுற்றி ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டியாக பம்ப்ஸ் மாதிரி வராமிச்சு. அவங்களால வெளியே அதை காட்டவே முடியல. ஃபுல்லாகவே லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இது. ஸோ ஃபுல்லாக மாஸ்க் போட்டு தான் சுற்றுவோம். அப்போ ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான், இல்லை இந்த மாதிரி க்ரீம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே அப்படி வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்கின் ரிலீவ் ஆகுறது கிடையாது. கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை இது கொண்டு வரும். பட் எனக்கு நான் கரெக்டாக அதை ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணதுனால அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வரவே இல்லை. ஸோ இப்படி தான் நான் என்னோடய க்ரீமை யூஸ் பண்ணுறதை ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன், இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால், வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு அவேஸாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீமை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் இது உங்களோட ஸ்கின்னை பயங்கரமாக மோசமாக்கி விட்டுரும். லைக் நான் சொன்ன மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். ஸ்கின்ல எனக்கு எந்த இஷ்யூஸும் வரல, பட் உங்களுக்கு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பிகாஸ் எல்லாரோட ஸ்கின்னும் ஒரே மாதிரி கிடையாது. ஆல்சோ இந்த ஸ்கின் வைட்டனிங்கிறது நீங்கள் க்ரீம் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதோட அதுவும் போயிடும். எனக்கு லைஃப் லாங் இந்த ஒயிட்னிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் க்ரீம் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது நிறைய பிரச்சனை. நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, சரி ஓகே இதில் என்ன இருக்குது, நம்ம பாட்டுக்கு போட்டே போகலாம், எவ்வளோ இயர்ஸ்னாலும் ஸ்கின் ஒயிட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையவே கிடையாது. 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் வர ஸ்டார்ட் ஆச்சு. நான் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணி ஸ்கின்னை ரெக்கவர் பண்ணதுனால எனக்கு பெருசாகலை. பட் அது தெரியாமல் நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்னும் கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெரிய இஷ்யூஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது நீங்கள் ஆல்ரெடி இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா கலங்குது, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி ஸ்டாப் பண்ணது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற நீங்கள் இன்னொரு 1 வீக்குக்கு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அண்ட் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் எப்படி பொறுமையாக ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரேடாக நிப்பாட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் யூடியூப்பில் உங்களுக்கு ஹோம் ரெமிடிஸ் நிறைய இருக்குது. ஃபேஸ் பேக்டாக இருக்கட்டும் அண்ட் தென் ரைஸ் வாட்டர், அந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமிடிஸ் இருக்குது. ஸோ உங்களோடது ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி டிஐஒய் வச்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு டெய்லி போட்டு ப்ளீஸ் உங்கள் ஸ்கின்னை எந்த ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஆலோவேராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறனால உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் ப்ராப்பராக உங்கள் ஸ்கின் ரெக்கவர் ஆகி வந்துடும். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு போங்க. நீங்கள் நார்மலாக அப்படி டக்குன்னு விட்டிங்கன்னா ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. பிகாஸ் எல்லாரோட ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அண்ட் தென் இது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் கரெக்டாக உங்களோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே மஸ்ட்டு. நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே சன்னில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கின் கண்டிப்பாக பர்ன் ஆகிறதுக்கு முக்கால்வாசி நிறையவே சான்ஸ் இருக்குது.
இருக்க எல்லாருக்குமே ஆகக்கூடியதான். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் நிறைய அப்ளை பண்ணுங்க, மாய்ஸ்சரைசர் நிறைய போடுங்க. இன்னுமே எனக்கு ஸ்கின் இன்னும் எனக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னா ப்ளீஸ் கண்ணை மூடிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துருங்க. ஸோ செலவாகுமே அப்போலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஸ்கின் பயங்கரமாக போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் அவங்க ஸ்கின்னை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். இல்லாட்டி கொஞ்சம் நிறைய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் எனக்கு பார்க்க முடியாது அந்தளவுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் போடுங்க. போட்டாலே கண்டிப்பாக 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் அதுக்கப்புறம் வராது. பட் அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு போகுதுன்னா நீங்கள் ஒரு டாக்டர் பார்க்குறது தான் நான் கன்சர்ன் பண்ணுவேன். தம்ப்நெயில்ல என் ஃபோட்டோ பார்த்தவங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் செம்ம டார்க்காக இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம் செம்ம ஃபேராக மாறிட்டேன், அப்படியே ஒயிட்டு தான். இப்போ என் ஸ்கின் டோனை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அகெயின் பேக் டு த டஸ்கி ஸ்கின் டோன். பட் நான் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் டார்க்கர் ஆகலை. பிகாஸ் நான் கரெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்கின்ல உள்ள ஜஸ்ட் அது ஒரு டேன் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணாலே போதும். ஸ்கின் கண்டிப்பாக ஒரு ஷேடாவது லைட்டன் ஆகும். அது ஸ்கின் ஒயிட்டனிங் கிடையாது, ஸ்கின் லைட்டனிங். ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி உங்களோட நேச்சுரல் டோனை வெளியே கொண்டு வரும். அதை கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் ஸ்கின் கேர் பண்ணால் போதும், பெருசாக எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஸோ நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணனால தான் என்னோட ஸ்கின் இப்போ இப்படி இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் நிறையவே இருக்குது. ஆல்ஃபா பெட்டியோன், விட்டமின் சி, கோஜிக் ஆசிட், இந்த மாதிரியான சீரம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே ஸ்கின்ல இருக்க டேனெல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் கண்டிப்பாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ ஐ ஹோப் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ கரண்ட்டாக என்னோட ஸ்கினுக்கு இந்த கோஜிக் ஆரோட ஸ்கின் லைட்னிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூவை கண்டிப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.